Hi friends, welcome back to Arsha Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது தோசை இட்லிக்குலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க சாதத்துக்கும் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஒரு pan-ல நம்ம கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில போட்டு நம்ம வறுப்போம். இது கூட ஒரு 4 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே நம்ம சிம்ல வச்சிட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மசால் பொடி நம்ம குறைச்சிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சி நைஸா எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்தி. இப்போ நான் வந்து எலும்பு குழம்பு செய்யிறதுக்கு 1/4 கிலோ எலும்பு எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். ஒரு குக்கர்ல வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்போம். இது கூட பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இது கூட நான் கொஞ்சமா சின்ன வெங்காயமும் கொஞ்சமா பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி சைஸ்ல நான் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்குனதும் நம்ம இது கூட நம்ம வந்து எலும்பை ஆட் பண்ணிக்கலாம். எலும்பெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயிலே வதக்கிரலாம். இந்த மாதிரி நீங்க வதக்கி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி நம்ம ஆட் பண்ணா போதும். இல்லனா குழம்பு ரொம்ப புளிப்பா இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மசாலா சேர்த்துறலாம். ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள், சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன். இது கூடயே மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவு, நெக்ஸ்ட் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயிலே போட்டு mix பண்ணிடுவோம். இது கூட நம்ம கொஞ்சமா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எலும்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரவும் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க நம்ம பேஸ்ட்டை நம்ம தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒண்ணா mix பண்ணிரலாம். இது கூட நம்ம லைட்டா தண்ணி உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தண்ணியா வேணுமோ அந்த அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிரேவி மாதிரி கட்டியா வைக்க போறது இல்ல. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம வைக்க போறோம். இப்போ குக்கர்ல ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு நான் எடுத்துட்டேன். பாருங்க சூப்பரா நம்ம வந்து எலும்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லிக்கு நம்ம சுட சுட சாப்பிட்டனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு சட்னி அரைக்கிறது பதிலா இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.